வெல்கம் டு மாணவன்.com. இந்த யூடியூப் சீரியஸில் நம்ம கண்டினியூஸாக நிறைய ஏஐ ரிலேட்டடான சர்வீசஸை வந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நாம் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி மார்க்கெட்டில் க்ளவுடுங்கிற கான்செப்ட் இருக்குது. AWS, GCP, Azure இந்த க்ளவுட்ஸ் ப்ரொவைடர் நம்மளுக்கு நிறைய க்ளவுட் சர்வீசஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான நிறைய கான்செப்ட்டை நம்ம டே டு டே லைஃப்பில் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மிஷின் லேர்னிங், அதில் இருக்கக்கூடிய அல்காரிதம்ஸு, டீப் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க், இப்போ ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கக்கூடிய ஜென்ஏஐ, அது இல்லாமல் நிறைய இன்டர்னல் கான்செப்ட். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா NLP, RAG, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். சரி, நம்ம தியரிட்டிக்கலாக படித்ததுக்கு அப்புறம் நம்ம இதை ரியல் டைமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறது ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப வந்து டைம் கன்சியூம் ஆகும். அது தேவையும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய க்ளவுடில் இந்த ஏஐ சர்வீசஸ் நிறைய இருக்குது. நம்ம படிக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்டுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் விஷன், இந்த கம்ப்யூட்டர் விஷனில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த இமேஜ் அனலைஸ் பண்ணுறது, வீடியோ அனலைஸ் பண்ணுறது, இது எல்லாமே இதில் இருக்கும். இந்த சர்வீசஸை உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அதுக்கு க்ளவுடோடைய ஏஐ சர்வீசஸ் யூஸ் பண்ணி நம்ம சாலிடாக ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஸ்ட்ராங் ML நாலேஜோ டீப் லேர்னிங் நாலேஜோ இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆல்ரெடி மார்க்கெட்டில் AWS, மைக்ரோசாஃப்ட், Azure, கூகுள் க்ளவுட் இவங்க எல்லாருமே ஏஐ ரிலேட்டடான சர்வீசஸை கொடுத்துட்ருக்குறாங்க. இதை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரைட். ஸோ நிறைய பிகினர்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, க்ளவுடுனா ஸ்டோரேஜு, சர்வர், அப்படி கிடையாது. ஃப்யூச்சர் வந்து எல்லாருக்கும் க்ளவுடோடைய நாலேஜ், அந்த எசென்ஷியல் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸை நம்ம எப்படி எஃபெக்டிவாக நம்மளுடைய அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண போகிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பர்ஸ்பெக்டிவில் நம்மளுடைய யூடியூப் வீடியோ சீரியஸ் 1 by 1 வரும். அக்ராஸ் ஆல் த க்ளவுடில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஏஐ சர்வீசஸை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, என்னுடைய ப்ரௌசரில் நான் aws.amazon.com இதான் அமேசானுடைய க்ளவுட் லிங்க்கு. அதேமாதிரி Azure, மைக்ரோசாஃப்டோடைய க்ளவுட் லிங்க், இது கூகுளோடைய லிங்க். AWSும் Azureம் வந்து பெரிய மார்க்கெட்டு. பட் கூகுள் க்ளவுடையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவங்களுடைய சர்வீசஸ் வந்து ஸ்லோவாக க்ரோ ஆகிட்டுருக்கு, பயங்கர பொட்டென்ஷியலாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து AWSை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா வெப்சைட்லையுமே வந்து இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கும். இதில் முக்கியமாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த கேட்டகரியில் உங்களுக்கு எல்லா சர்வீசஸும் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணிங்கன்னா அகெயின் சப் கேட்டகரிஸ், ஜென்ரேட்டிவ் ஏஐ ரிலேட்டடாக, ஏஜென்டிக் ஏஐ, மிஷின் லேர்னிங், ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏஐ சர்வீசஸ். இப்போ ஏஐ சர்வீசஸை கிளிக் பண்ணும்போது அது ரிலேட்டடான சர்வீசஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் பெட்ராக் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேனேஜ்டு சர்வீசஸ். ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா LLM மாடலில் பில்ட் பண்ணி நம்ம டிப்ளாய் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வீசஸ் இருக்குது. லாங்குவேஜ் ஏஐ அப்படின்னா இப்போது இந்த NLP ரிலேட்டடாக இருக்கக்கூடியது அமேசான் பாலி. ரைட். இது என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சு, டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. அமேசான் ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறது இமேஜையும் வீடியோஸையும் ரெகக்னைஸ் பண்ணுறது. ஒரு இமேஜில் என்னென்னலாம் இருக்குது, பில்டிங்ஸ் இருக்குது, ஹியூமன் பீயிங் இருக்கிறாங்க, அது மாதிரி வீடியோஸ் அனலைஸ் பண்ணுறது. இப்போ இந்த செக்யூரிட்டி கேமராலலாம் வீடியோஸ் அனலைஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த கம்ப்யூட்டர் விஷன் டூல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட். அது மாதிரி அமேசான் லெக்ஸ், இது வந்து கன்வர்ஷனல் சாட்பாட் அண்ட் வாய்ஸ் பாட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய வந்து சாட்பாட்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க மார்க்கெட்டில். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் நிறையா வந்து சாட்பாட்லாம் பார்ப்பீங்க. அதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரியான லாங்குவேஜ் டூல்லாம் இருக்கும். இந்த மாதிரியான சர்வீசஸ் யூஸ் பண்ணாமல் அவங்களால ஒரு அப்ளிகேஷனை பண்ண முடியாது. முக்கியமாக SaaS பேஸ்ட் அப்ளிகேஷன்லாம் க்ளவுட் சர்வீசஸ் ரிலேட்டடாக தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா சில சர்வீசஸ் வந்து அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு, சில அப்ளிகேஷன் வந்து பர்பஸ்லி லாங்குவேஜை ஹேண்டில் பண்ணுறது, சில அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் விஷன் மாதிரி அமேசான் ரெகக்னைசேஷன், இதெல்லாம் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ டிபெண்ட்ஸாக நம்மளுடைய யூஸ் கேஸஸை பொறுத்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான காம்படிட்டர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அமேசான்கிட்ட இருக்குது அப்படின்னா Azure அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. Azureட்டையும் அந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் நிறைய இருக்குது. ரைட். இப்போ நீங்கள் வந்து இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, Azure OpenAI நம்மளுக்கு தெரியும், ChatGPTலாம் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. Azure AI Foundry நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணி end to end ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. சில
சர்வீசஸ் வந்து டெவலப்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் அதை எண்ட் டு எண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சில சர்வீசஸ் வெரி டெடிக்கேட்டடாக இருக்கும், ரைட்டா? ஸோ அந்த மாதிரியான சர்வீசஸ் நிறையவே இருக்குது. இது சேம் ப்ராடக்ட் நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து இங்கே பார்க்க முடியும், ரைட்? ஷூர் மிஷின் லேர்னிங் அதோட ரிலேட்டடாக நீங்கள் போனீங்க அப்படின்னா மிஷின் லேர்னிங் ரிலேட்டடான சர்வீசஸ் இருக்கும். ஸோ நம்ம வரக்கூடிய வீடியோ சீரீஸில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் வந்து எந்த க்ளவுட் பெஸ்ட்டாக இருக்குங்கிறத நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் NLP இருக்குன்னா அதுக்கு ரிலேட்டடான டெஸ்ட் அனலிட்டிக்ஸு, ட்ரான்ஸ்லேட்டரு, இது எல்லாமே வந்து நீங்கள் AWSலையும் பார்க்கலாம், அஷூர்லேயும் பார்க்கலாம், கூகுள் க்ளவுட்லேயும் பார்க்கலாம். அப்போ என்னென்னா நாம் லேர்ன் பண்ணிக்கிட்ட அந்த மிஷின் லேர்னிங் கான்செப்ட்டு NLPயை நம்ம வந்து குயிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரியான நாலேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ராடக்ட் போயிட்டு கம்ப்ளீட்டாக பார்க்குறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய சர்வீசஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ப்ராடக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் AI + மிஷின் லேர்னிங், AI சர்ச்சு, AI ஸ்பீச்சு, அஷ்யூர் மிஷின் லேர்னிங். ஸோ நேம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு க்ளவுடுக்கும், பட் பர்பஸ்ஸு அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். நம்ம லேட்டராக எந்த சர்வீஸ் பெஸ்ட்டு அது வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டில் பார்க்கணும். ப்ரைஸிங், அதுக்கப்புறம் அதோடைய நீடு, அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா நம்ம முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி கூகுள் க்ளவுட், ரைட்? கூகுள் க்ளவுட் எடுத்துட்டிங்க அப்படின்னா சேம் ப்ராடக்ட்டில் நீங்கள் AI அண்ட் மிஷின் லேர்னிங் செக்ஷன் போனீங்கன்னா இப்போ ரொம்ப பாப்புலர் இருக்கிறது வந்து வெட்டெக்ஸ். ஸோ வெட்டெக்ஸ் வந்து இந்த நேம் வந்து எல்லாத்துலேயும் வச்சுருப்பாங்க. அதாவது வந்து ஸ்டுடியோ, நீங்கள் வந்து ஒரு ML அப்ளிகேஷனை பில்ட் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி டிப்ளாய் பண்ணுறது, அங்கே வந்து நம்ம வந்து சாட்ச் மேக்கர் அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு க்ளவுடுக்கும் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட பர்பஸ் வந்து ஒரே மாதிரி தான். முக்கியமாக பார்த்தா டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சு, கூகுளோடைய இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வந்து நம்ம கூகுள் யூஸ் பண்ணும்போதே நம்ம பார்த்துருப்போம். இந்த ட்ரான்ஸ்லேட்டரு, அப்புறம் ஸ்பீச்சு எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாக்குமெண்ட் AI, விஷன் AI எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து கூகுள் கொடுத்துருப்பாங்க. இப்போது நாம் வந்து க்ளவுட் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்ப்யூட்டிங் சர்வர்ஸை ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கண்டெய்னர்ஸ் வந்துச்சு, தென் டெவலப்மெண்ட் டூல்ஸ் வந்துச்சு. டெவலப்மெண்ட் டூல்லே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக வந்து ரொம்ப ரெடிமேடு டூல்ஸு, AWS ஆம்ப்ளிஃபை மாதிரி வந்து ஃப்ரண்ட் அண்ட் வெப்புக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ IoTக்கு நிறைய சர்வீசஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி AI குரோ ஆனோடனே AI ரிலேட்டடான சர்வீசஸ் வந்திருக்கு. ஸோ க்ளவுட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு ஸ்கில் செட். இப்போது நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டுக்காக நீங்கள் பிளான் பண்ணலாம், ஒரு டேட்டா இன்ஜினியர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா இன்ஜினியர். ஏன்னா டேட்டா இல்லாமல் AI கிடையாது. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா க்ளவுட் நாலேஜ். அதுக்காக எல்லா சர்வீசஸும் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வந்து நம்மளுடைய இந்த வீடியோ சீரீஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த சர்வீஸ் எதுக்கு, ரியல் டைம் யூஸ் கேசஸ் என்ன, இதோட கேப்பபிலிட்டிஸை கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம வீடியோ சீரிஸ் பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வந்து இந்த ட்ரெண்டான விஷயம் மட்டும் கிடையாது, நெசசரியான விஷயத்த நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே மாணவன் எப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ரீசன் என்ன அப்படின்னா இந்த ரியல் டெக்னாலஜியை கொடுக்குறதுல நம்ம எப்போதுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சாலிடாக கொடுக்க ட்ரை பண்ணுவோம். சும்மா வந்து ஜஸ்ட்டு கண்டென்ட்டுக்காக நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா நம்பர் 1 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கொஷின்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்? அதுக்கப்புறம் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், நம்மளுடைய மீட்டப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா டெடிக்கேட்டட் லைவ் செஷன் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இது எல்லாமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்மளுடைய வெப்சைட்டில் நிறைய க்ளவுட் கோர்சஸ், ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. பெய்டு கோர்சஸில் வந்து 2 டைப், எசென்ஷியல் அப்புறம் அட்வான்ஸு, ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப், மீட்டப் ஃபார் லைவ் செஷன் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் மொபைல் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த வீடியோவை நாங்கள் மொபைல் அப்ளிகேஷன்லேயும் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முக்கியமாக அது ஆஃப்லைனில் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொன்று யூடியூப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் எல்லா வீடியோஸும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் அந்த கோர்ஸையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிங்க, என்ரோல் பண்ணி வச்சுங்க. இது அப்சல்யூட்லி இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா ஒரு ஜிமெயில் த்ரூவாக லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக வீடியோஸை பார்த்துட்டு போகலாம். உங்களுக்கு புஷ் நோட்டிஃபிகேஷனும் வரும், ப்ளஸ் யூடியூப்லேயும் இருக்கும்.
பட் யூடியூப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். பட் டெடிக்கேட்டடாக அதில் நான் சில டாக்குமெண்டேஷனும் அப்லோட் பண்ணுவேன். PDF டாக்குமெண்ட்டு, ரெஃபரன்ஸ் லிங்க்கு எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதனால் அதை கண்டினியூஸாக நீங்கள் அந்த மொபைல் அப்ளிகேஷன் இல்லை வெப்லேயும் அதே தான் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.